வணக்கம், நான் உங்கள் மனோகரன். நாம் இன்றைக்கி தென்காசி மாவட்டம் புளியங்குடி பக்கத்தில் பாம்புக்கோல் சந்தைக்கு வந்திருக்கோம். வாங்க சந்தைக்குள்ளே போகலாம். சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுங்க, பெல் பட்டனை குமிக்க ஆள் கொடுங்க. நம்ம பாம்புக்கோவில் சந்தைங்க. இது இந்த இடம் நம்ம நாட்டுக்கோழி விற்பனை நடக்கும். இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி மணி 7:30 மணி மேலாச்சு. கூட்டம் ஓரளவுக்கு அதிகமான கூட்டம். ஆனால் கிளைமேட்டு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமையான கிளைமேட்டு. இது மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து பக்கத்தில் ஒரு 40-45 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். நேற்று நல்ல மழை பெஞ்சு ஓரளவுக்கு நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குது. 15,500 ரூபாய்க்கு வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கோழிகள்லாம் நிறைய நாட்டு கோழிகள்லாம் நடந்திருக்கு. ஒரு கோவிலுக்கு நம்ம சேவலைபுரி பக்கத்தில் மலைக்கோவில் அந்த கோவிலுக்காக இந்த கிடா வாங்கினாங்க. இங்கே கிலோ கணக்கு நீங்கள் உயிரோட கோழி, சேவல், நாட்டுக்கோழி, நாட்டு சேவல் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். கிடைச்சது. அப்புறம் வான் கோழி, அது கருத்து கிடான்னா இந்த மாதிரி வான் கோழிலாம் கிடைக்கும். இப்போ இந்த வான் கோழிலாம் வந்திருக்கு. நம்ம தர்மபுரிலேருந்து நாட்டுக்கோழிலாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதே நம்ம தருமபுரி மாவட்டத்துலேருந்து நாட்டுக்கோழி, வான்கோழி அதான் கொண்டு வந்திருக்காங்க. தம்பி, இது வான்கோழியில் என்ன விலையோ? வான்கோழி அதான் என்ன விலை சொல்கிறீங்க? ஜோடி 200. ஜோடி ஆணும் பெண்ணும் ஒரு ஜோடி 850 ரூபா. நாட்டுக்கோழிலாம் கிலோ கணக்கா? பீஸ் ஜோடி எப்படி சரி 900 ஜோடி. இது 900 ஜோடி 950 ரூபா சொல்கிறாங்க. இதெல்லாம் விடையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இது என்ன சோனாலி. இது சோனாலி குஞ்சு அப்படிங்கிறாங்க. இது வான்கோழி சேர்ந்தது கூட இல்லையா? வேறையா? முட்டைக்கு மட்டும். ஓ, முட்டைக்கு மட்டும். இது இவ்வளோ தான் இருக்குமா? வளரும். சின்ன குஞ்சு. இது சோனாலி குஞ்சு, சின்ன குஞ்சு அப்படிங்கிறாங்க. ஜோடி 450 ரூபா. அதுக்கப்புறம் வாத்து, மினி வாத்து, மணி வாத்து அப்படிங்கிறாங்க. நல்லா சந்தன கலரில் பார்க்குறதுக்கு பாருங்கள், அருமையாக இருக்குது. இது எப்படி ஜோடியா? 450. ஜோடி 450 ரூபா பாருங்கள், அருமையாக பாருங்கள். அப்புறம் உள்ள நாட்டுக்கோழி குஞ்செல்லாம் வச்சுருக்காங்க. வளர்க்குறதுக்காக நம்ம வளர்க்கணுன்னா குஞ்சு வாங்கி வைக்கலாம். அப்புறம் நாட்டுக்கோழி பெரிய கோழிலாம் உள்ளே இருக்குது. குஞ்சுக்கெல்லாம் என்ன ரேட்டோ? அதெல்லாம் 450 ரூபா. இதெல்லாம் ஜோடி 450 ரூபா. கினி கோழி இருக்குது. கின்னி கோழி. அதுக்கப்புறம் உள்ள இருக்கு கினி கோழி. உள்ள கின்னி கோழியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது நம்ம இது கின்னி கோழி குஞ்சா? ஆமாண்ணா. பறந்துடாம உள்ள கின்னி கோழி. அந்த பக்கம் கின்னி கோழி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் இதான் கின்னி கோழி வச்சுருக்காங்க பாருங்கள். கின்னி கோழி குஞ்சு. இதெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா வெளிவிட்டால் பறந்து போயிடும், பிடிக்க முடியாது. அதனால் உள்ள வண்டியிலே கூட்டி வச்சுருக்காங்க. வியாபாரம்னா கொடுப்பாங்க. நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரிந்து வந்திருக்காங்க. ஆமாம். அண்ணன் பேர் என்ன பேரும்? என்ன சத்யராஜா? சத்யராஜ் அண்ணன் உங்களையும் காட்டிக்கிட்டு வரட்டும். சரி, அப்படியா இருக்கட்டும். ஆமாம், அவங்க உங்கள் பேருன்னு சிவம். ஆமாம், தர்மபுரி மாவட்டத்துலேருந்து சிவம் அண்ணனும் சத்யராஜ் அண்ணனும் நம்ம பாம்புக்கோல் சந்தைக்கு வான்கோழி, கின்னிக்கோழி, நாட்டுக்கோழி இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பாருங்கள், நம்ம பாம்புக்கோல் சந்தைக்குள்ளே நான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு ஆள் காடி வாங்கிட்டு போகிறாரு. 4 அடி நீளமில் காடி நினைக்கேன். நாம் அப்படியே பாம்புக்கோல் சந்தைக்குள்ளே உள்ள ரீச் ஆகிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வண்டிகள் நிறைய வந்திருக்குங்க பாருங்கள். அருமையான வண்டி, நிறைய வண்டிகள் வந்திருக்கு. ஆட்டோலாம் வந்திருக்கு. இந்த தடவை வண்டியில் கூடுதலாக நிறையான வண்டி தெரியுது. கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தெரியுது பாருங்கள். ஆட்டோலாம் வந்திருக்கு. கோவிலுக்காக வாங்கியிருக்காங்க ஒரு நாட்டாடானே வெள்ளாடு தானே. வெள்ளாடில் பாருங்கள், பெரிய கிடா வாங்கியிருக்காரு அருமையாக. ஆனால் உள்ள ஆட்டோக்குள்ளே இருக்கிறனால தெரியல, வெளியே இறக்க முடியல. இது என்ன எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணே? 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. நமக்கு எந்த ஊர் அண்ணே? சிவராமப்பட்டி பேட்டை. சிவராமப்பேட்டை அப்படின்னு ஒரு ஊர். அது எங்கே இருக்குது? எந்த ஊர் பக்கத்துலண்ணே? நம்ம தென்காசி பக்கம். நம்ம தென்காசி பக்கத்துலேருந்து. அண்ணன் பேருண்ணே? கண்ணன் வாங்கியிருக்காங்க பாருங்கள். அருமையான கிடாங்க. வெள்ளாடில் பாருங்கள், பெரிய கிடா. ஒரு கிடா கோவிலுக்கா என்னண்ணே? திருவிழா கோவிலுக்காக வாங்கியிருக்காரு பாருங்கள். நல்ல கிடா, அருமையான கிடா வந்திருக்கு. 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சும்மா சூப்பராக இருக்குங்க, ஜம்முன்னு. ஆட்டோக்குள்ளே இருக்கிறனால தெரியுமில்ல. அப்புறம் பக்கத்தில் குட்டிலாம் நிற்கி. இதெல்லாம் வாங்கியிருக்கீங்களாண்ணே? ஆமாம். இது கிடா மாதிரி தானே? பெண் மாதிரியா? கிடா. இது நல்ல ஒரு கருத்த கிடா, இளங்குட்டி வாங்கியிருக்காரு. இது எவ்வளோண்ணே? இது 9,000 ரூபா. சும்மா விலை சௌகரியமாக தெரியுது, அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு.
இது ஒரு வயசுக்குள்ளே தான் இருக்கும், இளங்குட்டி தான், பல்லு படாமல் இருக்கும். இது ஆடு ஒன்று வாங்கிக்கிறேன். அது அதான் அப்போ ஆடு. இதுவும் என்னண்ணே, இது எவ்வளோக்கும்? இது 8500. 8500. இன்றைக்கி பாம்புக்குள் சந்தை ரொம்ப சௌகரியமாக தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது ஒரு ஆடு வாங்கியிருக்காங்க பாருங்கள், நல்ல நம்ம. அப்புறம் சேவல்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்கள், உள்ள சேவல் வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்கு வாங்கினா? ஆனால் இங்கிட்டு ஒரு ஆடு நிற்கிங்க, கிடா மாதிரி நிற்கிங்க. செவலில் வெள்ளை போட்டு இது கிடா மாதிரி என்ன வாங்கினீங்கண்ணே? எவ்வளோவே? இது 11,000க்கு. நல்லா குட்டி, சூப்பராக குட்டியாக இருக்குங்க பாருங்கள். உள்ளே ஒரு கிடா, அருமையான கிடாங்க பாருங்கள், எவ்வளோ பெருசாக நிற்கி. ஆனால் உள்ளே ஆட்டோக்குள்ளே இருக்கிறனால நமக்கு முழு உருவம் தெரியல. தாடிலாம் இருக்குது, தாடியோட அந்த கிடா மாதிரி நிற்கிங்க. பெரிய கிடாங்க, வெள்ளாடு, செவ்வலில் வெள்ளாடா, பெரிய ஆடு. இங்கே ஆடு எல்லாம் வாங்கி ஒரு குட்டியும் கிடாவும் வாங்கியிருக்காங்க. டீட்டெயில் கிடைக்கல பாருங்கள், எல்லாம் குட்டிங்க. அதே மாதிரி ஒரு கிடா, பெரிய கிடாக்கை சந்தையில் வாங்கியிருக்காங்க, எல்லாம் காசு. அப்புறம் விற்பனை வாங்கி ஆடுலாம் கொண்டு போகிறாங்க பாருங்க. கிடாமரி, செம்பரி, வெள்ளாடு அதெல்லாம் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம தம்பி பேர் என்ன பேரோ? சாகுல் கமீது. நம்ம ஆடு வாங்கியிருக்காங்க பாருங்கள், அருமையான ஆடு. அதாவது எல்லாமே நம்ம பெண்ணாடு வாங்கியிருக்காங்க பாருங்கள், அருமையாக இருக்குது, வளர்க்குறதுக்கு சும்மா சூப்பராக இருக்குது. ஒரு குட்டியோடு வாங்கியிருக்காங்க பாருங்கள், அருமையாக இருக்குது. நம்ம ஊர் எந்த ஊர்? தென்காசி. தென்காசி. இது என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்களே? ஜோடி 15 ரூபா. அது நம்ம பெண்ணாடு ஜோடி அந்த ரெண்டும் 15 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. இது எல்லாம் 10 ரூபா குட்டியோட. ஆமாம், குட்டி வந்து நம்ம ஒரு கிடாமரி. தென்காசி அண்ணன், தென்காசியில் எந்த பேருண்ணே? என் பேரா? அவங்க பேர் இன்னும் என் பேர் குத்தாலிங்க. ஒன்று தென்காசிலேருந்து நம்ம ஆடு சந்தை பாம்பு சந்தையில் ஆடு வாங்கிறீங்க பாருங்கள், அருமையாக குட்டிங்க. இது என்ன கிடாமரி? பெண்மரி பொட்டை பெண்மரி வாங்கியிருக்காரு. எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணே? 8000 ரூபா. நான் ஒரு நல்ல ரேட் அனுசரித்து வந்தாலும் அவருக்கு வாங்கியிருக்காரு. அப்புறம் அங்கேயும் 2 குட்டி வாங்கியிருக்காங்க. அது ஒரு பெண்ணாடு, ஒரு கிடாமரி இருக்கும். அது எவ்வளோக்கு வாங்கினேன்? அது மட்டும் தான், எல்லாமே பெண்ணாடு தான் வாங்கியிருக்காங்க. ஆமாம், அருமையாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் எவ்வளோக்கு வாங்கினீங்களே? 9000 5000 ஒரு கிடாவும் ஒரு சின்ன குட்டியும் ஒரு ரெண்டுமே மூணுமே பெண்ணாடு தான். 9000 ரூபாய் 5000 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்காங்க. நம்ம முத்து, என் பேர் என்ன சொன்னே? குத்தாலிங்க அண்ணன், தென்காசிலேருந்து நம்ம பாம்புகள் சந்தையில் ஆடுங்க. அருமையான கேட்டாங்க, சூப்பரான கடா, ஜாமுன்னு இருக்கு பாருங்க. நம்ம கடா பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும், சும்மா சூப்பராக. அண்ணன் வந்து ராஜபாளையத்துலேருந்து வாங்கியிருக்காங்க. என்ன பேருண்ணே? சமுத்திரபாண்டியன். பாருங்கள், ஆடு ஒன்று வாங்கியிருக்காங்க பாருங்கள். வெள்ளாட்டில் சூப்பரான ஆடுங்க. கெடா பாருங்கள், சரியான கடா. வேறு என்ன ரேட்டுண்ணே? 25000 ரூபாய்க்கு. ரொம்ப விலை மலிவாக தெரியுது, ரொம்ப சௌகரியமாக கிடையாது. அண்ணனுக்கு பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். கெடா பாருங்கள், அருமையான கடைங்க. நம்ம ராஜபாளையத்துலேருந்து. என்ன பேருண்ணே? சமுத்திரபாண்டியன் வாங்கியிருக்காங்கண்ணே. என்ன ஆடு விசேஷத்துக்கு வாங்கியிருக்கீங்களாண்ணே? ஆமாம், கோவில் விசேஷம். கோவில் விசேஷத்துக்கு வாங்கிங்க பாருங்கள். நம்ம பாம்புகள் செஞ்சால் வாரம் வருவீங்களா இல்லை இப்போ? சரி, இன்னைக்கு கிடச்சிருக்கு. நல்லா அருமையான கடாங்க பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குது. விளையாட்டில் என்ன ஆடுனே தெரியல, கொடியாடு கிடாய். அது கிடாயே நான் கொடியாடு அந்த மாதிரிலாம். சரி, அவருக்கு தெரியல, டீட்டெயில் தெரியல. சூப்பராக இருக்குது, அருமையான கடானே. அப்புறம் இங்கே விற்பனைக்கெல்லாம் வச்சுருக்காங்க கடாடு. அப்புறம் வியாபார குட்டியெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஆடு விற்பனைக்கெல்லாம் நடக்குது. அப்புறம் இந்த தடவை வண்டி நிறையா இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டிகள் நிறையா வந்திருக்கு. பாருங்க, செம்பரி வந்து நம்ம வியாபாரம் முடிஞ்சு இப்போ போகுது. கழுமலை ஆடு அப்படிங்கிறாங்க. விற்று நம்ம சென்னைக்கு ஏதோ கொண்டு போகிறதா சொல்கிறாங்க. அருமையான குட்டிங்க. நம்ம செம்பரியில் நாட்டாடலாம், சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பரான குட்டிங்க இருக்குது, சின்ன சின்ன குட்டியாக இருக்குது. வாங்க அண்ணன், சின்ன சின்ன குட்டியாக கொண்டு வந்தீங்க. எந்த ஒரு குட்டினே இது? என்ன நமக்கு எந்த ஒரு குட்டி? பாவூர் சத்திரம் குட்டி பாருங்கள், நல்ல பிறந்த குட்டியாக இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள்
2 வாரம் குட்டி 15 அப்படிங்கிறாங்க. இது 1 வாரம் குட்டி சூப்பராக இருக்குங்க. நம்ம பெண்மரி கிடாமரிலாம் வச்சுருக்காங்க. இது எவ்வளோ வேலை சொல்கிறீங்களோ? வெறும் 1250 ரூபா தான் ஒரு குட்டி 1250 ரூபாய்க்கு. அந்த குட்டி 1800 ரூபா. பெரிய குட்டி. இது கிடா குட்டி அது 1200 ரூபா தான். ஆமாம் பாருங்க, நல்ல சௌரியமாக அவன் அண்ணனுக்கு வந்து கட்டுப்படியான ரேட்டுக்கு வந்தால் பிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணன் பேருனே உதயகுமார், பாவூர் சத்திரம். பாவூர் சத்திரம் அண்ணா உதயகுமார்ண்ணே. இன்னைக்கு கிளைமேட்டு சூப்பரான கிளைமேட்டுங்க. மேகத்தோட வெயில் அடிக்காமல் அருமையான கிளைமேட்டு. 1-2 தூறல் விழுது. பாம்பு கோயில் சொந்த நம்ம தென்காசி மாவட்டத்தில் பாம்பு கோயில் சொந்தங்க. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். நல்ல கிளைமேட்டு, அருமையான கிளைமேட். இன்றைக்கி சூப்பரான கிளைமேட்டு. பாருங்க குட்டிலாம் வந்திருக்கு. பாருங்க பெரிய செம்பரி கொண்டு வந்துருக்காங்க கிடாமரிலாம். அப்புறம் இங்கே ஒரு கிடாமரி, பெரிய கிடாமரிலாம் இருக்குது. அப்புறம் இன்னைக்கு கடையத்துலேருந்து நம்ம அண்ணன் தம்பி கொண்டு வந்திருக்காரு பாருங்க குட்டி செம்பரி. நல்ல கடையத்துலேருந்து. பேர் என்ன பேரோ தம்பி? பேர் ஜவஹர். ஜவஹர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9000 ரூபா. 9000 ரூபா 9000 ரூபா சொல்கிறாங்க. அவருக்கு ரேட்டு அனுப்பிச்சிருந்தா அந்த குட்டி கொடுக்கலாம். 2 செம்பரி, 2 கிடா குட்டி. செம்பரியில் கிடா குட்டி கொண்டு வந்திருக்காங்க. பாம்புக்கோவில் சந்தைக்கு வந்த கெடாவில் அருமையான கெடாங்க. சூப்பராக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த செம்பரி கடா வந்து எல்லார் பார்வையும் இந்த கெடா மேலே இருந்தது. ஏன்னா அதோட கொம்பும் அதே கலரில், அந்த கெடா எந்த கலரில் இருக்கோ அதே அளவு அதே கலரில் அந்த கொம்பு இருந்தது. பார்க்குறதுக்கு இந்த கெடா வந்து ரொம்ப கௌரியமாக ஜம்முன்னு சரவணன் கொடுத்துருக்காரு. இவர் 25000 ரூபாய் சொல்கிறாங்க. இந்த கெடா வந்து அவருக்கு விலை கட்டுப்படியான அந்த கெடா கொடுப்பாரு. எல்லோரும் இந்த கெடா பார்க்குற சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தாங்க. அந்தளவுக்கு அந்த கெடா இருக்குங்க. சுந்தரி குட்டிகள் செம்பரி எட்டில் பொட்டாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ணன் வந்து திருவேட்டநல்லூர்லேருந்து. என்ன பேருன்னு? மாரிமுத்து. மாரிமுத்து அண்ணன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கிடாமரிங்க, சூப்பரான கிடாமரிங்க பாருங்க. அருமையான கிடா, நல்ல கிடா. இது என்ன விலை சொல்கிறீங்கண்ணே? 17 ரூபா சொல்கிறீங்க. உங்களுக்கு ரேட்டு அனுப்பிச்சிருந்து தான் கொடுக்கலாம். ஆமாம், கட்டுப்படியான ரேட்டு வந்து அவருக்கு கட்டுப்படியான ரேட்டு தான் கொடுக்கலாம். இது 1 வயசு இருக்குமா? 1 வயசு கூட ஆகலை, இளங்குட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ பல்லு போடலை. ஆமாம், இன்னும் இளங்குட்டியாக இருக்குது, அருமையாக இருக்குது. பக்கத்தில் பாருங்கள் பெரிய கடை ஒன்று இருக்குது, சூப்பரான கடைங்க. 10 ரூபா பாருங்க, பெரிய கடை, அருமையான கடைலாம் இருக்குது. செம்பரி குட்டிகளாம் வந்துருக்கு. அப்புறம் இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிங்க, தூரல் விழ ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் அப்படியே ஒதுங்குறாங்க. அந்த பாருங்கள் செட்டு கூடலாம் மழையில் நிற்க முடியாது. ஆடு அதே மாதிரி மழை பெஞ்சுன்னா ஆடும் பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் தூரல் விழுது. கிளைமேட்டு நல்லா சூப்பராக இருக்குது. அண்ணாச்சி எங்கே இருக்கீங்க? அண்ணாச்சி இது எந்த ஊர்? அண்ணா அடிச்சு விற்பனை கொடுத்தீங்களா? ஆமாம், அண்ணாச்சி சங்கரங்கோலேருந்து. என்ன பேருண்ணே? ராஜதுரை. ராஜதுரை அண்ணன் சங்கரங்கோலேருந்து கொண்டு வருவார் பாருங்கள். ஒரு கிடாமரி தானே, அருமையாக இருக்குது பாருங்கள் கிடாமரி. என்ன விலை சொல்லுங்களேன்?
14 ரூபா சொல்கிறீங்க. 14 ரூபா சொல்கிறாங்க. அருமையாக இருக்குங்க பாருங்க, சூப்பராக. ஒரு வயசு இருக்குமா எல்லாம் குட்டி? ஒரு வயசு இருக்குமா? ஒரு வயசு அப்படிங்கிறாங்க. பல்லு எல்லாம் இது போட்டிருக்கா? 2 பல்லு புட்டு. அருமையாக இருக்குது போட்டிங்க. 2 பல்லு புட்டிக்கிறாங்க. நம்பவே முடியல. சூப்பராக இருக்கு பாருங்க, அருமையாக இருக்குது. இது இப்போ கெடா நாட்டு ரகம் தெரியுமா? ரகம் கன்னியாடு குரால் அப்படிலாம் தெரியாது. கன்னியாடு. ஆமாம், அண்ணன் வந்து ராஜதுரை அண்ணன் சங்கரமேலேருந்து கன்னியாடு சூப்பரான கொண்டு வந்துருக்காங்க பாருங்க, அருமையான குட்டிங்க பாருங்க. சந்தைகள் 2 கிடாமரில் இன்னைக்கு வெள்ளாடெல்லாம் வந்துருக்குங்க. அப்புறம் ஒரு வெள்ளாடோ பார்த்தீங்கன்னா 2 குட்டியோட, அதாவது அது ஒரு கலராக வித்தியாசம் பாருங்க. ஆடு அப்படி பாருங்கள், அந்தளவுக்கு கொடுக்குதுங்க பாருங்கள். அதை 2 கிடா, அதாவது 2 மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. வெள்ளாடு கொண்டு வந்திருக்காங்க விற்பனைக்கு. வந்து ராஜபாளையம் பக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. ஆடு வாங்க நம்ம பாம்புகோல் சந்தைக்கு. பேருண்ணே? பாபு. பாபுண்ணே, ஆடு கிடைச்சதானே? வாங்கிட்டீங்க? அப்படி எவ்வளோ, என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 12-13. கிடாமரியா பெண்மரியா? கிடாமரியா வாங்கினீங்க. நல்ல சௌரியமாக இருக்கா? சந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பந்தா நல்லா இருக்கு. ராஜபாளையத்துலேருந்து அண்ணன் வந்திருக்காரு. அப்புறம் பாருங்க, ஊடால ஒரு கொஞ்சம் நேரம் லேசாக தூரல் விழுந்தது. அப்போ மறுபடியும் தூரல் நின்றுச்சு. சூப்பரான கிளம்பிட்டு பாருங்க, நம்ம கை அழைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம இளைஞர்கள் பாருங்கள். சந்தைக்கு வந்த இளைஞர்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா கிளம்பிட்டுங்க. சூப்பராக இன்றைக்கி வெயிலே அடிக்கலை, ஏன்னா நேற்று மழை பெஞ்சுது. அதனால் இன்றைக்கி கிளம்பிட்டு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் பின்னாடி பாருங்கள், இயற்கை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நம்ம இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்குங்க. இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது பாருங்கள். இந்த சந்தையை சுற்றியே பாருங்கள், இயற்கையான நம்ம தோப்புகள், தென்னந்தோப்பு. அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேக்கு மரம், அதெல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் இங்கிட்டு பாருங்கள், தூரத்தில் தெரியுதா பாருங்கள் மலை, இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. மேகங்கள் வந்து சூப்பராக இருக்குது, மழை மறைச்சிருக்கு. இல்லைன்னா மேகம், அந்த மேகங்கள் இல்லைன்னா அந்த மழை நல்லா நமக்கு நல்லா அருமையாக தெரியும் பாருங்கள். இந்த இதில் தான் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. குற்றாலம், தென்காசி, செங்கோட்டை, இந்த மாதிரி ஏரியா எல்லாம் பக்கத்தில் தான். சிந்தாமணி, நம்ம புளியங்குடி பக்கத்தில் சிந்தாமணி. நம்ம பேர் தம்பி பேர் கண்ணன். கண்ணன் வந்து சிந்தாமணி பக்கத்தில், நம்ம புளியங்குடி பக்கத்தில் சிந்தாமணிலேருந்து ஆடு வாங்க வந்திருக்கீங்க. பாவூர் நம்ம பாம்புக்கோயில் சந்தைக்கு. ஆடு வாங்கினீங்களா? கிடச்சிதா? வாங்கிட்டு இருக்கீங்க, ஆடு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம், நாட்டை வெள்ளாடு, செம்பரி, ஆமாம் எதுனாலும். ஆமாம் பாருங்கள், அண்ணன் பேர் என்ன? கண்ணன். கண்ணன் அண்ணன் சிந்தாமணி. பாருங்கள், நம்ம கீழப்பாவூர்லேருந்து ஆடு வந்திருக்காங்க பாருங்கள். எல்லாமே செல்வண்ணை விழுந்துருக்காங்க. பெரிய பெரிய ஆடுகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்குது. அப்புறம் பாருங்கள், இங்கே செம்பரியில் வந்திருக்கு. அண்ணாஜி, அண்ணாச்சி பேர் என்ன? பேர் கோவிந்தராஜ். எந்த ஊருண்ணே? குறிவிலம். ஆமாம், திருவேங்கடம் பக்கம் குறிவிலம். ஆமாம், சாயந்தரம்ல. சரி. ஆமாம், கருத்து குட்டிக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு அப்படிங்கிறாங்க. கிடாவா? கிடாமரியா பெண்மரியா? கிடாமரி வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் குட்டி வளர்க்குறதுக்காக வாங்கியிருக்கீங்க. ஆமாம், வீட்டு வளர்க்க அண்ணன் விசேஷத்துக்கு வாங்கியிருக்காரு. பாருங்க, ஆடு சும்மா சரியான ஆடை கொண்டு வந்துருக்காங்க. சூப்பரான ஆடுங்க. நம்ம சுரண்டையிலேருந்து வந்திருக்காங்க பாருங்கள். சுரண்டையா எந்த ஊரும் தெரியல, அருமையான ஆடு. கீழப்பாவூர் நினைக்கிறேன், பாவூர் சுத்திரமா. அருமையான ஆடுங்க பாருங்கள். ரொம்ப நல்லா கட்டாங்க, அருமையான கடை. சூப்பரான சுத்தமான கருப்புங்க. நம்ம பாம்புகள் சந்தை அந்த ஆடு. அப்புறம் அங்கே பாருங்கள், பெரிய கிட்டாலாம் இன்னைக்கு. அண்ணாச்சி தம்பி பேர்? தம்பி எந்த ஊர்லேருந்து வந்தீங்க? ஏப்பா, திருமலை கோவில் பண்புலி, நம்ம செங்கோட்டை தமிழ்நாடு கடைசி பார்டர்லேருந்து வந்திருக்காரு. பேர் என்ன பேர் தம்பி? சுந்தர். பண்புலி கிராமத்துலேருந்து வந்திருக்காரு, செங்கோட்டை பக்கத்தில். அருமையான ஒரு குட்டி வாங்கியிருக்காங்க. குட்டி கொஞ்சம் கையில் இருங்க பாருங்கள், சூப்பரான குட்டிங்க பாருங்கள். இது கிடாமரி வாங்கிருக்கீங்களா? பொட்டை குட்டி வளர்க்குறதுக்காக, வீட்டு வளர்க்குறதுக்காக வாங்கியிருக்காங்க. என்ன விலைக்கு வாங்கினீங்க? 3,500 வாங்கியிருக்கீங்க. கிட்ட அருமையான குட்டி. ஒரு 2 மாதம் இருக்குமா? பிறந்து ஒரு 2 மாதம் குட்டி. அவ்வளோ அருமையான குட்டி. சுந்தரன் வாங்கியிருக்காரு நம்ம பாம்பு கோயிலேருந்து. அருமையான குட்டி.
சூப்பராக இருக்குது. சரி, புராண குட்டிகள். பாருங்க வெள்ளாடு குட்டிலாம் நிறைய வந்திருக்கு. அதுக்கு பாருங்க அங்கே ஒரு கடா, பெரிய கடா நிற்கிங்க, சுரண்டை கடா நிற்கேன். அது சுரண்டையிலேருந்து கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்தில் போய் பார்க்கலாம். அருமையான கடாங்க. அப்புறம் இதெல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு, அதனால் தட்டி கழட்டிட்டாங்க. என்ன இந்த வரேன் அண்ணன் பேர், தம்பி பேர் என்ன பேர்? கல்யாணி. கல்யாணி எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? வீரசிகாமணி. ஆமாம், சுரண்ட பக்கத்தில். வீரசிகாமணிலேருந்து பேர் கல்யாணி அண்ணன் தம்பி வந்திருக்காங்க. அந்த கிடா எப்படி என்னென்ன ரேட்டு வாங்கினீங்க? கொஞ்சம் ஆமாம், கொஞ்சம் விடாங்க, கொஞ்சம் சாடை பாருங்க. நம்ம சுத்தமான கருத்து கடை வாங்கியிருக்காங்க கோவிலுக்கு. நம்ம கோவில் நேற்று கிடக்காங்க அண்ணன் வாங்கியிருக்காங்க. பாருங்கள் வீரசிகாமணிலேருந்து பேர் என்ன சொன்னீங்க? கல்யாணி அண்ணன் வாங்கியிருக்காங்க. சுத்தமான கருத்து கடைங்க. சுத்தமான கருத்து கடை வந்து நமக்கு கிடைக்காது. குட்டி கருப்பு கடை. எவ்வளோக்கு வாங்கினீங்க? என்ன ரேட்டு? ஆமாம், அவருக்கு கேட்ட ரேட்டு, அவருக்கு ரேட்டு. ஆமாம், அவருக்கு ரேட்டு வந்து கேட்ட ரேட்டுக்கு அனுசரித்து வந்தனால அவர் வாங்கியிருக்காரு. சூப்பராக இருக்குது பாருங்கள். சந்தை பாம்புக்குள் சந்தை இந்த வாரம் நல்லா இருக்கு. அருமையாக இருக்குது, விலை சௌரியமாக இருக்குது. ஆமாம், வாங்கின ரேட்டு நல்லா இருக்குது. நம்ம வீரசிகாமணி ஊர்லேருந்து கல்யாணி வாங்க பாருங்கள். அண்ணன் அவனும் வந்திருக்காங்க பாருங்கள். நம்ம குரூப் எல்லாமே வீரசிகாமணி ஊர்லேருந்து வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சந்தைக்கு வந்த வீரசிகாமணி ஊர்லேருந்து வந்திருக்க நண்பர்கள் எல்லாம். நடராஜனை காளிதாசனும் சங்கரன் கோயிலேருந்து வந்திருக்காங்க பாம்புக்கோள் சந்தைக்கு. ஒரு கிடா, நல்ல கருத்த கிடா, அதாவது கருங்கடா வந்து கிடைக்காது, அவருக்கு கிடச்சிருக்கு. அவர் கோவில் விசேஷத்துக்காக வாங்கினாராம்.